மகிழ்ச்சியா இருந்திருக்காங்க. இப்ப வந்து என்ன ஆயிருச்சு, பணம் அப்படிங்கறதா ஒரு பெரிய ஒரு இதா போயிருச்சு. அப்படித்தானே? ஆமாங்க ஒரு சார். ஸ்டேஜுக்கு மேல ஒரு சில ஸ்டேஜுக்கு மேல பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படாது. நீங்க அந்த நிலையெல்லாம் கடந்து போயிருவீங்க. அதெல்லாம் வரும். உங்க அதெல்லாம் பார்ப்பீங்க. நிறைய விஷயங்கள் பார்க்கப்படும். ஒரு சில பணத்துக்கு மேல உங்களுக்கு தேவைப்படாது. அப்பெல்லாம் எல்லாத்துக்கும் தான தர்மங்கள் அப்படிங்கறத பண்ணிருவீங்க. இப்ப டாடா என்ன பண்ணாரு சார்? டாடா என்ன பண்ணாரு? கொரோனால என்ன பண்ணாருன்னு தெரியுமா யாருக்காச்சும்? சம்பாரிச்ச பணத்தெல்லாம் கொடுத்துட்டாரு. பாத்துக்கலான்ட்டு. நிறைய உதவிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய செஞ்சிருக்காரு. ஆமா ஆமாங்க சார். நிறைய உதவிகள் கேள்விப்பட்டிருக்கேன். பண்ணிருக்கு. அப்போ யாராவது ஒருத்தங்க வந்து உண்மையாவே அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா, உங்களால ஏதாவது ஒண்ணு முடியும்னா, நீங்க ஒரு 50,000, 1,00,000, 50,00,000 கொடுக்க வேண்டாம். முடிஞ்சா உங்களால என்ன ஒரு ரூ. 1000 கொடுக்க முடியுதா? ரூ. 500 கொடுக்க முடியுது. ரூ. 100 கொடுக்க முடியுது. கொடுத்துருங்க அவ்வளவுதான். போதும். இப்ப ஒரு ரூ. 10,000 கேட்கிறாரு. ஒரு நெருக்கடியில் இருக்காரு. உங்ககிட்ட ரூ. 1000 தான் இருக்கு. வேற வழியே இல்லன்னா, சாரிப்பா என்கிட்ட காசு இல்லன்னு டைரக்ட்டா சொல்லிருங்க. தப்பே கிடையாது. இல்ல நீங்க வந்து யாருக்கா ஒருத்தர்ட்ட போயிட்டு இன்னொரு ரூ. 10,000 அவர்ட்ட கிடைக்கும். ஓகே. நான் கடன் வாங்கி அங்க குடுக்குறேன்னு சொல்லி குடுக்குறது. இந்த மாரி குடுத்தீங்கன்னா, உங்களுடைய எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா, லாஸ் ஆயிட்டே இருக்கும். உங்களுக்கு குடுக்குற நிலையில நீங்க இருந்தீங்கன்னா குடுங்க. தப்பே கிடையாது.